வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடராகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பு 3வது பகுதி நட்சத்திரங்களின் பகுதியிலே நாம் 21வது பாடம் விசாக நட்சத்திரத்தை பற்றி அறிவதற்காக வந்திருக்கிறோம். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உரையாடலில் சமர்த்தர் அப்படின்னு சொல்லணும். உரையாடலில் சமர்த்தர், பொறாமை கொள்பவர். விசாக நட்சத்திரம் பொறாமை கொள்பவர், ஆனால் காந்தி உடையவர் அப்படின்னு சொல்லணும். காந்தி உடையவர்னா மகாத்மா காந்தி அல்ல. காந்தி என்றால் அந்த பொலிவு, கவர்ச்சி, அந்த உருவத்திலே ஒரு கவர்ச்சி, பொலிவு உடையவர் அப்படின்னு எடுத்துக்கணும். சமர்த்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது உரையாடலில் சமர்த்தர் வந்தாச்சு. ஆனால் பாருங்க, கலகப்பிரியர். ஒரு இடத்திலே ஒரு சண்டையை ஆரம்பித்து வைப்பது, ஒரு கலகமூட்டுவது அப்படிங்கிறது விசாகத்திற்கு ரொம்ப பிடிக்கும். முன்கோபம் உண்டாகும். அப்ப சொல்லக்கூடிய அந்த சொல்லில் தெளிவு அற்றவர். சொல்லில் தெளிவு அற்றவர். அப்ப தெளிவில்லாத சொல்றாங்கன்னா எதையோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்ல வர்ற கருத்தை சொல்லவே முடியாம போகும் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சேவை செய்யும் பண்பு உள்ளவர். சரிங்களா? அடுத்தது மனதில் கவலை இல்லாதவர். மனதில் கவலை இல்லாதவர், அதாவது கவலைப்படாமல் மனதை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா தூங்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். தெய்வ பக்தி உடையவர். தெய்வ பக்தி உடையவர். ஆனால் பாருங்கன்னா அவருடைய மனோநிலை, விசாக நட்சத்திரத்துடைய அந்த மனோநிலை படை வீரரை போல இருக்கும். எப்படிங்க? படை வீரரை போல இருக்கும். அவர் நடக்கிறது எல்லாமே அப்படியே அப்படியே விரைப்பாக, அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே விரைப்பாக இருக்கும். விசாக நட்சத்திர நபர்களை பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த விசாகத்தினுடைய முதல் பாதம் கல்வியில் ஊக்கம். கல்வியில் ஊக்கம், வியாபார நோக்கம். கல்வியில் ஊக்கம், வியாபார நோக்கம், ஜோதிட சாஸ்திர ஆர்வம். ஜோதிட சாஸ்திர ஆர்வம், சங்கீத பிரியம். சங்கீத பிரியம். அதே மாதிரி நடக்காத காரியங்களை சாதிக்க முயற்சிப்பவர்கள். அந்த விஷயம் நடக்காதுன்னுட்டு அவருக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை சாதித்தே தீருவேன் என்று இருக்கக்கூடிய அந்த சூழல். பிறரை ஏமாற்றும் குணம் இருக்கும். பிறரை ஏமாற்றும் குணம் இருக்கும். கரெக்டாக எழுதிக்கங்க. ஏமாற்றும் குணம் இருக்கும். 2ஆம் பாதம் சாஸ்திர ஞானம், கற்றுக்கொள்ளும் திறன். சாஸ்திர ஞானம், கற்றுக்கொள்ளும் திறமை. மந்திரவாதியாகவும் இருக்கலாம். தன்னை பற்றி தானே உயர்வாக பேசிக்கொள்ளல். தன்னை தானே உயர்வாக பேசிக்கொள்ளல், புகழ்ந்து கொள்ளல், இது பிரஸ்தாபித்து கொள்ளல் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3ஆம் பாதம் உடல் பலம் கொண்டவர். எல்லா நபர்களையும் புரிந்து கொள்பவர். எல்லா நபர்களையும் புரிந்து கொள்பவர். குள்ளமாக அந்த உருவம் குள்ளமாக இருக்கும், அல்லது புத்தி குள்ளமாக போயிடும், சின்ன புத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். திருடக்கூடிய குணம் உண்டு.
திருடக்கூடிய குணம் உண்டு. அது பொருளாக இருந்துச்சுன்னா கஷ்டம். மனதை திருடக்கூடிய நபராக மாறிக்கொள்வது புத்திசாலித்தனம். சண்டை பிரியர், விசாகத்திற்கான அந்த குணம் இங்கே வந்துடுது. சண்டை பிரியர், இது 3ஆம் பாதம். அடுத்து 4ஆம் பாதம், ஒரு சிறப்பான பாதம். 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும். 4ஆம் பாதம் செல்வந்தர், திறமைச்சாலி. செல்வந்தர், திறமைச்சாலி, ஞான உபதேசம் செய்பவர். ஞான உபதேசம் செய்பவர், பேசுவதில் சாமர்த்தியசாலி. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர். தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர். அழகானவர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அழகு உடையவர் அப்படின்னு எடுக்கணும். இங்கே அழகு உடையவர், உயரமானவர், குள்ளமானவர், இது மாதிரியான விஷயங்கள், அகன்ற மார்புடையவர், இப்படிலாம் அது வரும்போது டக்குண்டு அவங்கள பார்த்த உடனே அப்படி இருக்காமல் போகும். ஆனால் பாருங்க, நாம் அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுக்கு முன்னாடி அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த அந்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா இவங்களோட மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு, நான் இப்போல்லாம் முதல்லாம் நானே ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்ல மாட்டேன். நல்லா இருப்பார், ஃபேராக இருப்பார்னா அழகிய உருவம் அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அப்பா கருப்பாக இருப்பாங்க, அம்மா பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, அது அழகு அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளாரே அவங்க வரமாட்டாங்க. ரொம்ப உழைப்பாளி வர்க்கம் ஒரு மாதிரியாக கூட இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அதிலிருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேம்பட்டு இருக்கும். குழந்தை அந்த ஜாதகரும் அப்படி தான் இருப்பார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவோட கம்பேர் பண்ணும்போது இவர் நல்லா இருப்பார். அவங்க அப்பா அம்மா ஜாதகர் கருப்பாக இருப்பார், நல்ல நிறமுடையவர் அப்படின்னு இருக்கும். அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அண்டங்கருப்பாக இருப்பாங்க, இவர் கருப்பாக இருப்பார். அப்போ அண்டங்கருப்புக்கு முன்னாடி கருப்பு என்பதே நல்ல நிறம்தான் அப்படிங்கிற அளவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. இதில் நாம் ஒரு மோசம், என்னடா இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம பெரியவங்க எழுதி வச்சது உண்மை. பார்த்தீங்களா, உயரமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்குறோம். அந்த உயரம், அந்த ஜாதகரே ஒரு 5.25 அடி தான் இருக்காங்க. 5.25 அடி தான் இருக்காங்க. உயரமானவரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நாம் உயரமானவர்னா ஒரு 5.25 அடிக்கு மேலே ஒரு 6 அடி இருக்கிறவங்கள தானே பார்ப்போம். ஆனால் அவருடைய அப்பா அம்மாவோடு ஒப்பிடும்போது அவர்களை காட்டிலும் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரமாக இருக்கார். ஜாதகம் பார்க்கறதுக்கு குடும்பமாக நிற்கும் போது நான் பார்த்தேன், எல்லாமே ஒரு 5 அடி 5.25 அடிக்கு உள்ளதாக இருக்காங்க. அந்த ஜாதகர் மட்டும் அவங்க அப்பா அம்மாவை காட்டிலும் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு உயரமாக இருக்கார். அப்போ உயரமானவர் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் பொது உலகத்தோடு ஒப்பிடும்போது உயரமானவர் என்பது கம்மி தான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண உயரம் நம்ம ஊரினுடைய அசாதாரணமான உயரம் இன்னொரு நாட்டில், நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டில் சாதாரண உயரம். நிலநடுக்கோட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் எல்லாம் 6 அடி என்பது குள்ளம். நம்ம ஊரில் 5 அடிங்கிறது குள்ளம். இங்கே 6 அடி இருந்தால் வளர்ச்சி, அங்கே 6 அடி 6.25 அடி இருப்பாங்க, அதுதான் வளர்ச்சி. சரிங்களா? அப்போ அது அந்த தனிப்பட்ட டிஎன்ஏ பொறுத்து நாம் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.